3 கிலோ சோளம் இதுல பேக்கிங் பிடிக்குங்க. 3 4 கிலோ பிடிக்கும். இந்த சோளம் கொட்டினதுக்கு அப்புறமேட்டு ஒரு ஏக்கரா போடுறோம். ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 8 கிலோ பிடிக்குதுன்னா 2 பேக்கெட் கொட்டுவாங்க. ஒரு சில வயல்ல 6 கிலோ பிடிக்கும். மீதி வந்து ஒரு 2 கிலோ சோளம் உள்ள இருக்குங்களா, அந்த சோளத்தை வந்து காட்டுக்காரங்களுக்கு கொடுக்கணும். சில பேர் என்ன பண்றாங்கன்னா அப்படியே மிஷின்ல இப்படி சாச்சி விட்டு கொட்டிட்டு போறாங்க. எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ சோளம் 3/4 கிலோ சோளம் இருக்குதுன்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஆனா விவசாயிக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 கிலோ எக்ஸ்ட்ரா போன மாதிரி ஆயிரும். 1 கிலோ சோளம் இன்னைக்கு 400 ரூபாய், அது இல்லாத உங்களுக்கு போட்டு கொடுக்கறதுக்கு ஒரு 200 ரூபாய்க்கு மேல வருதுன்னா 600 ரூபாய் நஷ்டமாயிடும். சோ இந்த மாதிரி நேரத்துல விவசாயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்படி அந்த சோளத்தை வந்து கீழே கொட்டி ரிமூவ் பண்ணணும், கம்ப்ளீட்டா ஒரு சோளம் இல்லாத எப்படி கொட்டணும்னு நம்ம ஆளுங்க இப்ப செஞ்சு காமிப்பாங்க. அதை அப்படியே பாத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் கொட்டுவாங்க. எப்பயுமே எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி தான் கொட்டுவாங்க. பட் நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒவ்வொரு தாட்டி இப்படி சாச்சி கொட்ட கொட்ட வந்துட்டே இருக்கும். அது இல்லாத பாத்தீங்கன்னா இந்த டிஸ்கை கட்டணுங்க. பாருங்களேன், இது நல்லா நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியுங்க. இப்ப பாருங்களேன், இங்க உள்ள இந்த டிஸ்குக்குள்ள இருக்காங்க. இங்க பாருங்க, இந்த டிஸ்குக்குள்ள இருக்குங்க. சோ இந்த சோளத்தை தான் இதுலயே கிட்டத்தட்ட 1/2 கிலோ சோளம் 3/4 கிலோ